டாடா ஐபிஎல் ஃபைனல் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்ரேயஸ் ஐயர்ஸோட கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வரையும் வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வேறு ஃப்ரான்சைஸில் இருந்தாலும் அந்த டீமை நல்லாவே கைட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த சீசனில் அவரோட கேப்டன்சியாக இருக்கட்டும், அவரோட பேட்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த டீம் வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டிங் தான். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அந்த டீம் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா அவே கிரவுண்டில் எல்லா மேட்சஸுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டீமில் இருக்க ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட்டு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனு இந்த கப் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 18th ஐபிஎல். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஆர்சிபி கப்பு வின் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சாம்பியன். ஸோ சந்தோஷம்தான். ஸோ நமக்கு நம்ம டாப் 11 ஃபேண்டசி சார்பாக ரெண்டு டீமுக்கே நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் சைடுமே போகணும். ஸோ குவாலிஃபயர் மேட்ச்சு, எலிமினேட்டர் மேட்ச்சு, ஸோ அது ஒரு டைப்பாக போகும். ஸோ ஃபைனல் மேட்ச் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 10 to 15 ஓவர்ஸ்லேயே வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். இல்லைன்னா மேட்ச் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின் வந்தது லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ மும்பை மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பஞ்சாப் மும்பை கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 20 ரன் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வின் ஆகிடும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஸோ பஞ்சாப் சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ஜோஸ் இங்கிலீஷு, நகில் வதேரா, ஆர்யா, ஸோ 4 பிளேயருமே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் லாஸ்ட் மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வந்தது. ஸோ டாஸ் வின் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பவுலிங் சூஸ் பண்ணார். ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு தான் டெலகிராமில் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தேன். பட் அந்த அவுட் ஆஃப் தி கான்செப்ட் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. பட் வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸாக போயிருக்கீங்க. ஸோ அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபேண்டசியை வந்து ரெண்டு விதமாக தான் பார்க்கணும். ஸோ இந்த டீம் தான் வின் ஆகுது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் மைண்டில் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா டீமுமே அந்த சைடு தான் போகும். ஸோ நம்ம வந்து நியூட்ரலாக தான் போகணும். ஸோ ரெண்டு டீம் சைடுமே மேக் பண்ணுறது தான் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக அந்த அப்டேட் நான் டெலகிராமில் கொடுத்ததுனால மேபி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மும்பை சைடு போயிருப்பீங்க. ஸோ நான் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை வந்து பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்ததுனால ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது அந்த இடத்துல. ஸோ ரெயின் வந்தது சுத்தமாக பவுலர்ஸுக்கு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங்கிறதே இல்லாமல் போச்சு. ஸோ வேறு லெவலில் மேட்சை வந்து பஞ்சாப் முடித்து ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷனை விட்டுருவோம். ஸோ பஞ்சாப் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வீடியோ பார்க்க முடியாதவங்க லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப்போட பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச்சு என்ன கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஆசிட்டிஸ் இந்த ப்ரெடிக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் தி திங்கிங்கில் டீம் போடுறவங்க உங்களோட ஐடியாவில் போடுங்க. பட் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு. ஸோ அங்கேயும் தான் நான் கேம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ப்ரெடிக்ஷன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது வந்து எப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ அதில் ஏதாவது சில பிளேயர்ஸை வந்து சின்ன ஒரு 1-2 பிளேயர்ஸை ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா பிச் வைஸு உங்களுக்கு எந்த டீம் வின் பண்ணாலும் அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேண்டசி வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 7:30 ஈவினிங் கேம் தான். ஸோ ரெயினும் இருக்குது. ஸோ பிச்சு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துங்க. பிச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஃபேவர் தான் இருக்கும். ஸோ ரெயின் வருது அந்த இடத்துல பிச்சு ஸ்லோவாக போகுது, இல்லை ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா வேறு மாதிரியும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதே செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் எதுவாக இருந்தாலும் பிச்சு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃபைனல் மேட்ச்சு. ஸோ ஆன் டைமில் பிச்சு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பிச்சை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணுங்கள். ஒருவேளை ரெயின் வருது, மேட்ச் வந்து ரிசர்வ் டே நெக்ஸ்ட் டே போகுது அப்படின்னா அது வேறு மாதிரி தான் கேம் போகும். ஸோ ஆல்மோஸ்ட் வின்னிங்ஸு நம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு டைப்பாக தெரியுது. பட் நம்ம வந்து வின்னிங்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து கொடுக்கல. ஸோ எந்த டீம் வின்னிங்ஸ்னு கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. ஸோ ஒன்லி ப்ரிடிக்ஷன். ஸோ பிளேயர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். பிச்சை பொறுத்தவரைக்கும் இதான் மொமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு, அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம் ப்ரெடிக்ஷனு. நல்ல ஒரு ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அங்கே ஆசிட்டிஸ் லாஸ்ட் மேட்ச் கொடுத்த மாதிரி அந்த 20 ரன் யார் ஷார்ட்டேஜாக கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த டீம் ஃப்ளாப் அப்படி கூட நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச் 203 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மும்பை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து அந்த இடத்துல எப்போவுமே மும்பை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா ஸோ அங்கே வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகணும். ஸோ அலர்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 ரன் ஷார்ட்டேஜ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஷார்ட்டேஜாக இருந்தாலும் ஸோ அந்த 20 ரன் கூட பஞ்சாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, மேட்சை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பவுலிங் அங்கே வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதுதான் மெயினாக நடந்த விஷயம். ஸோ இந்த மேட்ச் பிச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்துங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் மேட்ச் நான் சொன்ன மாதிரி ஃபைனல் மேட்ச் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாக போகும். ஒரு 10-12 ஓவர்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் எந்த டீம் வின்னு. ஸோ இதே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரும் நடந்திருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஆன் டைம் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷூட் பண்ணிங்க. ஹெட்வெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து இந்த 2 டீமும் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 101 ரன் பஞ்சாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவர் ரெடியூஸ் ஆன மேட்ச். ஸோ இது கூட நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 157 ரன் 159 ரன். ஸோ இந்த பேட்டர்னில் போயிருக்கு. ஸோ பிச்சு எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு இதையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். கொஞ்சம் ஹை ஸ்கோராக போகுது கேமு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஆர்சிபி வந்து நம்பர்ஸ் பாருங்கள் 241 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 20 ஓவரில். ஸோ 7 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 181க்கு மேட்ச் வந்து பஞ்சாப் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதே ஃபஸ்ட்டு பேட்டிங் பஞ்சாப் பண்ணால் இந்த ஸ்கோர் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மைண்ட் செட் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் பிரியான்ஷ் ஆர்யா, வதேரா, சுஷாந்த் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை என்னென்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டவுன் தி வீடியோ பார்க்கலாம். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு 113 வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் பஞ்சாப். பிளிப்சால்ட் ஒரு 75 வச்சிருக்காரு. ரஜத் படித்தார் ஒரு 55, வதேரா ஒரு 52, ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு 67 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ விக்கெட்னு பார்த்தா அந்த இடத்துல குல்தீப் சென் வந்து ஒரு 4 விக்கெட் வச்சிருக்காரு. மேபி உள்ள 11ல் வராரு அப்படின்னா ஆன் டைமில் என்னங்கிறத அப்டேட் கொடுக்குறேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வந்து 11 தான் இங்கே இஷ்யூஸாக இருக்குது. ஓவர்சீஸ் ஸ்லாட் எப்படி உட்கார வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ லியாம் எடுத்துகிட்டு வராங்களா, ஜிதேஷ் சர்மா எடுத்துகிட்டு வராங்களா, இல்லை அதை தாண்டி நவுன் துஷாரா உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறது லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான் ஆர்சிபியோட 11ல். ஸோ ஆன் டைமில் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் ப்ரீவியஸ் மேட்சோட 11ஓட தான் வந்திருக்கேன். பிளிப்சால்ட்டு விராட் கோலி 2 பிளேஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுற போகிறாங்க. ஸோ பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கேப்டன் வீசி போய்க்கலாம். ஸோ கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹர்தீப் சிங்கிட்ட 4 முறை அவுட் ஆயிருக்காரு. வைசாக் விஜயகுமார்ட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட்டிங் போக தான் பார்ப்பார் பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பிளிப்சால்ட்டுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து விராட் கோலி, ஏஸ்ல்வுட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக ஜிதேஷ் சர்மா இந்த 3 பிளேயர் மெயினாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாண்டியா அப்படி இல்லைனா ரொமாரி ஷெப்பர்டு. ஸோ இந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஆர்சிபி ஃபேவராக கேம் போகும். ஸோ அப்போ விராட் கோலி வந்து ஒரு மெயினான ஒரு பிக்கு தான். ஸோ ஹர்தீப் சிங் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டினியூவாக ஒரு 2-3 மேட்ச் வந்து விக்கெட் போகலை, விக்கெட் கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கேமில் வந்து ஃபயர் ஆகலாம். பட் பிச்சு வந்து சப்போர்ட் ஆகணும். ஸோ ஆன் டைம் மாதிரி மேட்ச் டாஸ் போட்டு மழை வந்து திருப்பி மேட்ச் நடக்குதுன்னா கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு அங்கே ஹெல்ப் இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபாக தான் கேமை எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த பவர் பிளே இல்லை ஒரு 10 ஓவருக்குள்ளே நல்ல ஒரு ஸ்கோர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா விராட் கோலி வந்து ஸ்ட்ரைட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸு மோஸ்ட்டு ஆர்சிபி ஃபேவராக போட்டிங்கன்னா மட்டும் பிக் பண்ணுங்கள். பஞ்சாப் ஃபேவராக போனீங்கன்னாக்கா ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் விராட் கோலியோட இன்னிங்ஸு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு இன்னைக்கு மேட்ச் வந்து விராட் கோலிக்கு ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு இன்டிவிஷன் தான். ஸோ 18வது நம்பரு 18வது சீசனு சாம்பியன் ஆனாங்கன்னா பிக்கஸ்ட் ஹிஸ்ட்ரி தான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மயங்க் அகர்வால் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ப்ளே பண்ண பிளேயர் தான். செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஃபயராக இருப்பார். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து மோஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை மல்டிப்ளாக போகிறீங்க அப்படின்னாக்கா ரொட்டேட்டிங் ஆப்ஷனை கூட நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கான்செப்ட் அதில் ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். பஞ்சாப் ஃபேவராக போங்க ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ அதை ஆன் டைமில் ஆல்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை தாண்டி நீங்கள் மல்டிப்ளாக அடிஷ்னல் டீம் போடும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரொட்டேட்டிங் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து நீங்கள் அந்த டீமில் வந்து மாற்றி பாருங்கள். அது வந்து சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகலாம். ஏன்னா ஒரு டிசைடிங் மேட்ச்சு ஒரு ஃபைனல் மேட்சிங்கும் போது ஸோ அதை தாண்டி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பேட்டில்னு பார்த்தோம்னா யுவேந்திர சகால்கிட்ட 7 முறை அவுட் ஆகிருக்காரு. மார்கஸ் ஸ்டோனிஸ்ட்டை 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ யுவேந்திர சகால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்பின்னு கொஞ்சம் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதான் லாஸ்ட் மேட்ச் பிச்சை விட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த பிச்சஸை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரஜத் படித்தார். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு தான். பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேப்டன்சி வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரஜத் படித்தாரா ஜிதேஷ் சர்மாவா அப்படிங்கிறது ஒரு ஆன் டைமில் தான் தெரியும் நமக்கு.
பட் அந்த இடத்துல 3 கேப்டன் அப்படின்னு சொல்லலாம், 4 கேப்டன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ விராட் கோலி தான் மோஸ்ட் கைட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ ரஜத் படித்தாராக இருந்தாலும் ஜிதேஷ் சர்மாவாக இருந்தாலும் விராட் கோலி தான் எடுத்துகிட்டு போகிறார் கேமை. ஸோ ரஜத் படித்தார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லோவில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரொட்டேஷனில் தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ அதுதான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் 11ஸில் வராரா அப்படிங்கிறது ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான். ஸோ இவர் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்ட்டு. பிச்சு மேபி வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது, ஸ்பின்னு கொஞ்சம் டேர்ன் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் லியாம் லிவிங்ஸ்டோன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே அந்த டாப் 3 வந்து கொலாப்ஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ இனிஷியலாகவே டாப் 3 கொலாப்ஸ் பண்ணால் மட்டும் ஆர்சிபி கேமுக்குள்ளே வர முடியும். ஸோ அந்த கிரிப்பை விட்டுட்டாங்க, அந்த மொமெண்டமை விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக போல் பண்ணால் கூட ஸோ அங்கே வந்து பஞ்சாப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மிடில் கண்டிப்பாக இவருக்கு அந்த விக்கெட் கிடைக்கும். அதாவது மினிமம் 3 ஓவராவது போடணும். அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி என்ன ஆயிடுவார். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் லியாம் லிவிங்ஸ்டோனை எடுத்துக்கலாம். பேட்டில்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஹர்தீப் சிங்கிட்ட அவுட்டாக இருக்கார். ஸோ ஹர்தீப் சிங் வந்து ஃபாஸ்ட்டுக்கு செகண்ட் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஹர்தீப் சிங் மல்டிபிள் விக்கெட் போகலாம். ஸோ அங்கே அந்த பேட்டில் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா ஷுவர் பிக்கு தான். ஸோ 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ட்ரபிள் இல்லை. ஸோ நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸும் கிடைக்கும் அங்கே இந்த இடத்துல. ஸோ இந்த மேட்ச் வந்து மேபி கேப்டனாக வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப்டன் இன்னிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் போகும்போது கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்டாக சூட் ஆக சான்சஸ் இருக்குது. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஸோ அங்கே நம்பர்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரமாரே ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபின்னா ஆர்சிபி ஃபேவராக போகும்போது இந்த இடத்துல இவருக்கு ஒரு கேப்டன் அப்படிலாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம் ரமாரே ஷெப்பர்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக டெத்லேயும் பவுல் பண்ணுவார். அந்த 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் மினிமம் 20 ரன்னாவது ஸ்கோர் பண்ணாருன்னா ஃபேண்டசி வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கர்னால் பாண்டியா. ஸோ கர்னால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பிச்சு பிகவ் பண்ணுமா அப்படிங்கிறத ஆன் டைமில் தான் தெரியும் நமக்கு. ஸோ பிச்சு என்ன கண்டிஷன், பிச்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. திரும்ப நான் பிச்சே சொல்கிறேன் அப்படின்னா பிச்சு தான் ஒரு மேட்சை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ பவுலர்ஸை வந்து அங்கே டேர்ன் கிடைக்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஃப்ளாட்டாக இருக்கா ட்ராக்கு, டேர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்று மேட்ச் டாஸ் மேக் பண்ணுறாங்க, டாஸ் போடுறாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 3 ஓவரில் மேட்ச் நிறுத்துறாங்க, திருப்பி மழை வருது அப்படின்னா டோட்டலாக ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ என்னோட ஆசிடிஸ் ப்ரிடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கர்னால் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி அந்த இடத்துல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் அதிகமாக இருக்காங்க. ஆசிடிஸ் பிச்சு வந்து ரெயின் இல்லாமல் இருக்குன்னா ரைட் ஹேண்டர் அதிகமாக இருக்கும்போது இவரோட 4 ஓவர் ரொம்பவே குருஷியலாக இருக்கும். ஸோ அங்கே பேட்டில் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தோம்னா பேட்டிங்கில் மார்கஸ் ஸ்டோனிஸ், யுவேந்திர சகல்ட்டா அவுட் ஆகிருக்காரு. ஸோ இவரோட பவுலிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலிங்காக தான் இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, நல்ல டேர்ன் கிடைக்குது, ரெயின் லைனில் பிச்சு வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக பிச்சு கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இவருக்கு கேப்டன் வச்சு கொடுங்க. பட் டபுள் ரிஸ்க் தான், அதையும் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி ஃபஸ்ட்டும் பவுல் பண்ணுறாங்க, பிச்சு ஃப்ளாட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதுன்னா அந்த டீமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யார் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி ஆர்சிபி வின் ஆகுறாங்கன்னா யார் ஸ்டைல், புவனேஸ்வர் குமார். ஸோ ரெண்டு பேரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அதே ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாஸ் ஹேசல்வுட்டோட பவுலிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ் போனவர் எகேன் வந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட தான் இருக்குது கேமு. ஸோ ஆர்சிபி வின் ஆகுதுன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை இனிஷியலாகவே ஒரு த்ரெட்டு கொடுக்கணும். பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பிரபு சிம்ரன் சிங்கு, ஆர்யா, இந்த 2 பிளேயருமே பவர் பிளேயில் தூக்கணும். ஸோ தூக்கிட்டாங்கன்னா மோஸ்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஆர்சிபிட்ட வரும். ஸோ அந்த பவர் பிளேயில் மொமெண்டம் விட்டாச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து மேட்ச் வந்து பஞ்சாப் சைடு தான் போகும். ஸோ அதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 180க்குள்ளே வருதுன்னா இங்கே வந்து கேப்டன் வீசி வர சான்சஸ் இருக்குது. சுயா சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எகெயின் வந்து ஸ்லைட்லி அந்த 4 ஓவர் கர்னால் பாண்டியா, சுயா சர்மா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டெயின் பண்ணலாம். ஸோ கண்டெயின் ஆகும்போது 4-8 ஓவரும் கண்டிப்பாக வந்து கண்டெயின் பண்ணி ப்ளே பண்ண மாட்டாங்க, ஷாட்டுக்கு தான் போவாங்க. அங்கே ஷாட்டுக்கு போகும்போது இங்கே சுயாஸுக்கு 2 விக்கெட்டு, கர்னால் பாண்டியாவுக்கு 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நவன் துஷாரா உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அந்த மல்டிபிள் விக்கெட் ஹேசல்வுட் ப்ளஸ்
நவன் துஷாரா 2 பிளேயருக்குமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் ஸ்லாட் எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவன் துஷாரா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ கண்டிப்பாக ஏஸ்லூட் வின் ஆகும்போது துஷாராவுக்கு டவுட்ஸ் தான். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் ஃபஸ்ட் கிளாஸாக பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் தான் விராட் கோலி கொடுக்குறேன். ஸோ மயங்க் செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி சைடு. ஸோ பிச்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்து தான் ஆன் டைமில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு அந்த கான்செப்ட்லேயே போங்க, கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆர்யா பிரபல் சிம்ரன்ஸ் 2 பிளேஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஆர்யா அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அங்கே ஃப்ளிப்சால்ட் ட்ரை பண்ண மாதிரி இங்கே நீங்கள் கேப்டன் ஈஸியாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் தான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு ஹை ஸ்கோர் கேமு அந்த பேட்டர்னில் போகும்போது ஆர்யா வந்து நீங்கள் கேப்டன் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ பேட்டில்னு பார்த்தோம்னா ஏஸ்லூட் கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, கர்னால் பாண்டியாட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு 30+ ஸ்கோர் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரபு சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்சும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் தான், பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெனியூவில் ஆஸ் இட் இஸ் ரெயின் இல்லாத டைம்லேயே பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 65 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரிஸ்க்காக கட் பண்ணுறவங்க கட் பண்ணிட்டு போய்க்கலாம், அதுதான் அவங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிரபு சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஜோஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வீசியாக கொடுத்துருந்தோம், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனார். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு வீசியாகவே நீங்கள் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ வெனியூவில் 38 ரன் வச்சிருக்காரு. ஹெட்விட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 ரன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் இதுதான் டார்கெட்னு தெரிஞ்சிடும். நம்பர்ஸ் 190 200 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இனிஷியலாகவே ஒரு மொமெண்டம் எடுப்பாங்க. ஸோ அந்த மொமெண்டம் வந்து ஜோஸ் இங்கிலீஷ்கிட்ட தான் கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் மாதிரி. ஸோ அங்கே அவருக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ஜோஸ் இங்கிலீஷை நீங்கள் கேப்டன் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். மல்டிபிளாக போகிறவங்க கேப்டனாகவும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அங்கே விராட் கோலி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். கண்டிப்பாக ஹைலி ப்ரெஷர் கேம் தான். ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு ஒரு கேப்டனாக. ஸோ இது வரையும் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. இந்த ஃபைனலில் எங்கேயாவது டிப் ஆகிறாரா அப்படின்னு பார்த்தா பேட்டிங்கில் டிப் ஆகி கேப்டன்சியில் கொஞ்சம் ஃபயர் ஆகலாம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்தோம் அப்படின்னா வெனியூவில் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 184 வச்சுருக்காரு. ஹெட்விட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 15 ரன் தான் வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேசல்வுட் அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே பாலை உள்ளே விட்டாருன்னா மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. ஸோ அதுதான் விஷயம். ஒரு வேளை ஸ்ட்ரைக் மிஸ் ஆச்சுன்னா மாறலாம். பட் ஹேசல்வுட் பாலில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஆஸ் பர் வீடியோ ப்ரெடிக்ஷன். ஸோ இதையே மல்டிபிளாக போகிறவங்க மாற்றியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார்ட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நம்ம வீடியோவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த சீசன் ஃபுல்லாகவே செகண்ட் இன்னிங்ஸ் கேப்டன் ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 170க்குள்ளே ஆர்சிபி க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் ஆகிறவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ட்டுமே அவுட் ஆயிருக்காரு, யாஷ் டயல் ப்ளஸ் புவனேஸ்வர் குமார். ஸோ அப்போ அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 230 கிராஸ் ஆகிட்டாங்க ஆர்சிபின்னா செகண்ட் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கோர் வந்து அந்த 170க்குள்ளே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து ஆர்சிபின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அங்கே கேப்டனை வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நயில் வதாயிரம் செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 2 டீம்லையுமே கேப்டன் வீசி கேப்டன் வீசி யாரெல்லாம் கொடுத்தோமோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 8 பிளேயர் ஃபேண்டசி இன்னு 9 பிளேயர் இன்னு. ஸோ அந்த பவுலிங் சைடு வந்து விஜயகுமார் வந்து யூஸ் பண்ணலை 4 ஓவர். ஸோ அங்கே அவர் வெளியில் போயிட்டார். அஸ்வானி குமார் ஃபயராக உள்ளே வந்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஃபேண்டசி அப்படி தான் போச்சு. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் நகில் வதாயிரா செகண்ட் பேட்டிங்னா வீசியாக கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 வச்சிருக்காரு. ஹெட்விட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வீக்காக தான் இருக்கார். 3 மேட்ச்சில் 46 ரன் தான் வச்சிருக்காரு. மார்கஸ் ஸ்டோனிஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ பிச்சு வந்து ரெயின் வருதுன்னா இவர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ரெயின் வருது, பிச்சு ஸ்லோவாக இருக்குது, சப்போர்ட் ஆகலைன்னா அந்த மீடியம் பேஸு ஸ்லோயர் ஒன்று இவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரோஹித்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்லோயர் ஒன்னில் தான் மாட்டினார். ஸோ டைமென்ஷன் பெருசாக இருக்கும்போது நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்லோயர் ஒன்று போடும்போது பால் வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம் பவுண்டரி லைனை. ஸோ அப்போ டீப்பில் அந்த இடத்துல
கேட்ச் மாட்டோம். ஸோ அதுதான் நடந்தது ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ அதே ஸ்லோயர் ஒன்று ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட் ஷுவராக எடுப்பார். செகண்ட் பேட்டிங் சான்ஸ் கிடச்சிதுன்னா மேட்ச் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஆஸ் இட் இஸ் வந்து மார்கஸ் ஸ்டோனிஸ் வந்து கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டில்னு பார்த்தோம்னா லியாம்கிட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு, புவனேஸ்வர் குமார்கிட்ட 1 முறை அவுட் ஆகிருக்காரு. சசாந்த் சிங் ஒரு ஃபினிஷர் தான். ஸோ மேட்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அந்த 10 ரன் 15 ரன்னு இல்லை ஒரு 20 ரன்னுக்குள்ளே மேட்ச்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணணும்னா இவர் தான் முடிச்சு கொடுப்பாரு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இயர்லியாக வந்தாருன்னா ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் தான். எப்போவுமே ஒரு 20 ரன் 25 ரன் ஸ்கோர் பண்ணும்போது ஃபேண்டஸியில் வராமல் போகலாம். ஒருவேளை அதிகமாக டீம் மேக் பண்ணுறீங்க, டாப் ஆர்டர் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். அதாவது லாஸ்ட் மேட்ச் மாதிரி. லாஸ்ட் மேட்ச்சில் பிச்சு வந்து பவுலிங் ஃபேவராக போச்சு, ஸ்பின்னருக்கு ஃபேவராக போச்சு. ஸோ அதே இங்கே வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுது. இயர்லியாகவே ஏசல்வுட் விக்கெட் எடுத்துடுறாரு, புவனேஸ்வர் குமாரும் விக்கெட் எடுத்துடுறாரு, அடிஷ்னலாக பாண்டியும் அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. அப்படிங்கும்போது இவர் வந்து கேமை வந்து நின்று தான் எடுத்துகிட்டு போவார். ஸோ அங்கே ஃபேண்டஸி இன்னும் வருது. அப்போது பஞ்சாப் மேட்ச் லூஸ் பண்ணுறாங்கன்னா சசாந்த் சிங் இன்னும் ஆகலாம் ஃபேண்டஸியில். ஸோ அப்படி புரிஞ்சுங்க. ஸோ அசமுத்துல உமர் சாயும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பவுலிங்லாம் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க, டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்டோனிஸ் எடுத்த மாதிரி இவருக்கு ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேஎல்ஜி மேசனும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பவுல் பண்ணும்போது மேட்ச் வின் ஆகுதுன்னா ஜெமிசன் வந்து வீசியாக வரவும் சான்சஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணும்போது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிங்க. மல்டிபிள் விக்கெட் அங்கே போகும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 230 கிராஸ் ஆகிட்டாங்க பஞ்சாப்னா செகண்ட் பவுல் பண்ணும்போது கெயில் ஜெமிசன்ட்ட வீசி உள்ளே உட்கார பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபேண்டஸியில். வைசாக் விஜயகுமார் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ கொஞ்சம் ட்ரிக்காக தான் பவுல் பண்ணுவார். ஸோ ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோவா யூஸ் பண்ணலை இந்த சீசனில். ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா 3 விக்கெட் ஷுவராக கிடைக்கும் 4 ஓவர் போட்டார்னா. ஸோ அப்போ நீங்கள் விசிஏ கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஷுவராக வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரெகுலராக விக்கெட்டுங்கிறது இல்லை. ஸோ 10 மேட்ச்சில் 8 விக்கெட் தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணதில் ஒரு 18 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே ஃப்ளாப் தான். ஸோ இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணவே முடியாது. ஸோ 2 விக்கெட் இவருக்கு கிடைக்கும். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க டெத்தில் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்சிபி வந்து 190 இல்லைனா 180 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணால் கூட அங்கே வந்து ஒரு மினிமம் 7 விக்கெட்டாவது லூஸ் பண்ணுவாங்க. ஸோ 7 விக்கெட் லூஸ் பண்ணும்போது அதில் 2 விக்கெட் டெத்துலையாவது ஒரு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணும்போது கேப்டன் விசியை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஷுவராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னரு. ஸோ 3 ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா டாப் ப்ரியாரிட்டின்னு பார்த்தோம்னா யாரை கொண்டு வராங்கன்னு தெரியாது. ஸோ இன்னும் இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆனாரா அப்படிங்கிறது தெரியல யுவேந்திர சகாலை பொறுத்த வரைக்கும். ஸோ உள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஆஸ் இட் இஸ் பிச்சு கண்டிஷன் மிடில் இவரோட 4 ஓவரில் அந்த 2 விக்கெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெச் பிரார் உள்ளே வந்தாலும் அங்கே 2 விக்கெட் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை முஷீர் கான் உள்ளே வராருன்னா ஷியூராக எடுத்துக்கலாம். கேப்டன் விசியும் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தான். பேட்டிங் சான்ஸ் கிடச்சதுன்னா அங்கேயும் ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் நம்பர்ஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். லெக் பிரேக் தான் போடுறாரு. ஸோ இந்த இடத்துல மேபி வந்து யுவேந்திர சகால் இல்லாமல் முஷீர் கான் உள்ளே வராருன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ 3 ஸ்பின்னருமே இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர் தான் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். ஸோ யார் உள்ளே வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணால் முஷீர் கான் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின் ஆகுறாங்க அப்படின்னாக்கா மெயினாக யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த டீமில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர் மஸ்ட்டாக அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க மேட்ச் எடுத்துகிட்டு போனால் ஜோஸ் இங்கிலீஷு வீடியோவில் கொடுத்த மாதிரி நகில் வதேரா போகலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் வீடியோ பேட்டர்ன்லேயே ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிளிப்சால்ட்டு, ஏசல்வுட்டு, சசாந்த் சிங், ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 55 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ரஜத் படித்தார், பிரயான் ஷாரியா, கர்னால் பாண்டியா, ஜோஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், நகில் வதேரா, சசாந்த் சிங், ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெளியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்தாலும் நம்பர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமில் எப்படினாலும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரிடிக்ஷனும் வந்து டிப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்து சேஃபாக போங்க. ஸோ சேஃபாக கேப்டன் விசி போகிறவங்க இந்த பேட்டர்ன் கூட போய்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர், ஆர்யா, ஏஸ்ல்வுட், பிளிப்சால்ட்டு, விராட் கோலி, ஸோ இது கொடுத்துருக்கேன். இது ரெகுலராக அதாவது வீடியோ பார்க்க மாட்டேன், சில பேர் பார்க்க புதுசாக உள்ள வந்தவங்க புரியாது சில விஷயம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள்
சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். அவங்களுக்கான டெமோ டீம் பார்த்திங்கன்னா இதுதான். ஃபிலிப்சால்ட்டு, ஜோஸ் இங்கிலீஷு, பிரபு சிம்ரன் சிங், இல்லைனா ஆர்யா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இது கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொட்டேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக் உள்ளே வைக்கிறீங்க, அது தெரியும் உங்களுக்கு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, ரொமாரி ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், நஹில் வதேரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட டெமோ டீம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் ஃபேண்டஸியில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால் சேஃபாக பார்த்து போங்க, நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெமோ டீம். ஆர்சிபி பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இதுதான் என்னோடய டீம். கேப்டன் பிலிப்சால்ட்டு, விசி வந்து மார்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ இங்கே பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை ரொட்டேட் பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மேபி மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பவுலருமே உள்ளே வரலாம், அடிஷ்னலாக இன்னொரு பவுலரும் உள்ளே வரலாம். ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை மேட்ச் ஆர்சிபி இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டிங் கான்செப்ட். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர்சிபி வின்னு, அந்த பேட்டர்னில் போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார் பிளேஸில் ஜிதேஷ் சர்மா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை மாற்றி போகிறீங்கன்னா மயங்கை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃபைனல் மேட்ச் எப்படின்னாலும் போகலாம் டிசிஷன். இங்கே உமர் சாய் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். உமர் சாய் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆர்யாவை ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே ரிஸ்க் தான், அது டபுள் ரிஸ்க்காக தான் தெரியும். இந்த இடத்துல கோலி ட்ரா பண்ணியிருக்கேன், விராட் கோலி. ஸோ லியாம் இடத்துல டிம் டேவிட் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல விராட் கோலியை ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பஞ்சாப் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விசி, ஆர்யா ட்ரை பண்ணலாம். வின்னிங்னா ஹர்தீப் சிங் ட்ரை பண்ணலாம். இந்த 2 இடத்துலையுமே விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லை மேட்ச் நியூட்ரலாக போகும், க்ளோஸாக போகும்னா 3 ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கேன். ஒரு ஆல்ரவுண்டர் கட் பண்ணிட்டு கூட நீங்கள் அடிஷ்னலான ஒரு பவுலர் போகலாம். ஸோ இதுதான் பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டீம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க பஞ்சாப்னா இந்த பேட்டர்ன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபேவராக போகும். இது வந்து பேட்டிங் பேஸில் கொடுத்துருக்கேன் ஹை ஸ்கோரு. ஸோ இது பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபேவராக போகும். அப்படிங்கும்போது பஞ்சாப் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வைசாக் விஜயகுமார் ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் கொடுத்துருப்பேன், ஜோஸ் இங்கிலீஷ் விசி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஹர்தீப் சிங் கொடுத்துக்கலாம். இங்கே ஹர்தீப் சிங் கொடுக்குறீங்க அப்படின்னா விராட்டை கட் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் பேட்டர் இந்த இடத்துல ரொமாரி ஷெப்பர்டு போய்க்கலாம், லியாம் போய்க்கலாம், ஜிதேஷ் சர்மா போய்க்கலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட் பேக்கப் டீம் சொல்லலாம். ஸோ பஞ்சாப் சைடு போகிறீங்க சேஃபாக வின்னு அப்படின்னா இந்த பேட்டர்லாம் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஹை ஸ்கோர். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இதெல்லாம் இல்லை. ஸோ ஃபயராக இருக்கும் கேமு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிரயான்ஸ் ஆர்யா, ஜோஸ் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். ஸோ மேபி இதில் ஒரு பேட்டரை கட் பண்ணணும்னா பிரபு சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் எனி1 ட்ரா பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இங்கே மிடில் ஆர்டர் வந்து மார்கஸ் ஸ்டோனிஸு இல்லைனா உமர் சாய் ட்ரை பண்ணலாம். இந்த காம்பினேஷன் இது உங்களுக்கு ஒரு காம்பினேஷனாக ஷோ பண்ணுறேன். இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்கன்னா இந்த இடத்துல கர்னால் பாண்டியா உள்ளே கொண்டு வந்து விசி அட்ஜஸ்ட் பண்ணி ஜிதேஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். இல்லை சேஃபாக அவங்க வின் பண்ணிடுவாங்க க்ளோஸாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விஜயகுமார், ஹர்தீப் சிங், யுவேந்தர் சகால் 3 பிளேயர் மேலுமே இந்த விசி எடுத்து இங்கே வைக்கலாம். இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, நல்லா ஹை ஸ்கோர் போகுதுன்னா பிரயான்ஸ் ஆர்யா விசி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விசி எங்கே மாற்றலான்னா ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸு மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல எனி1 ட்ரா பண்ணிவிட்டு பேட்டருங்கிட்ட மயங்க் அகர்வால் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா கர்னால் பாண்டியா, லியாம் யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ விசி எடுத்து சேஃபாக வின் பண்ணுறாங்க அப்படின்னா விஜயகுமார், ஹர்தீப் சிங். ஸோ ஆர்சிபி க்ளோஸாக போகிறாங்கன்னா ஜிதேஷ், மயங்க் அகர்வாலோட ட்ரை பண்ணலாம், இல்லைனா ரொமாரி ஷெப்பர்ட். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த சீசன் வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனல் வந்து ஆரம்பத்துலேயும் பார்த்துட்டு இருக்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுறவங்க, ஸோ இதுக்கு முன்னாடி சீசனில் சேனல் ஆரம்பிச்சுலேயும் சப்போர்ட் பண்ணுறவங்க, ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் 11 ஃபேண்டஸி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுப்போம். ஸோ இந்த சீசனில் நல்ல வின்னிங்ஸ் எடுத்தவங்க, ஸோ நமக்கும் சப்போர்ட் பண்ணவங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க, 9 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்ரீலங்கா, சவுதி, அடுத்து யூகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி சில கைட்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய அப்டேட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல வின்னிங்ஸ் தான். ஸோ நம்ம ஃபேண்டஸியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லீக்கு வின்னிங்ஸு இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ லோ பிரேக்கப் இருக்குது, லாஸ் வரும்னா கொடுக்க மாட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் வருது. ஒருவேளை ட்ரீம் லெவலில் நல்ல ப்ரைஸ் பிரேக்கப் கொடுக்குறாங்க, நல்ல வின்னிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ அப்படி இல்லைன்னா டெலகிராமில் டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு அதனால் ஒரு சங்கடங்கள் வரும். ஸோ என்ன அப்படின்ட்டு, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
ஸோ நல்ல பிரேக்கப் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணணும். ஸோ ஃபேண்டஸியில் எப்போவுமே நம்ம விளையாடணும் அப்படிங்கும்போது ஸோ எல்லா மேட்சும் வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு பிரேக்கப் இருக்கணும், இது வின்னிங்ஸ் இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அன்றைக்கி ப்ளே பண்ணணும். ஸோ கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணுறது லாஸ் தான் வரும். ஸோ அதுதான் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம். மோஸ்ட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இந்த ஃபேண்டஸியில் என்னெல்லாம் இன்னும் டெப்த் இருக்கோ அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சொன்ன விதத்தில் வேணால் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கலாமே தவிர சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அது வீடியோ மேக் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளோவில் போகும். ஸோ அதுதான் விஷயம். வீடியோ எண்டு மிடில் பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய மேட்சஸ்க்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி பஞ்சாப் யார் வின் பண்ணாலும் நம்ம ஃபேண்டசி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். பட் நீங்கள் வந்து 2 டீம்ஸ் எதுவும் போகணும். இந்த மேட்ச் மட்டும் இல்லை, எல்லா மேட்சுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பார்க்கலனா கூட இனி நான் வீடியோ போடலை அடுத்தடுத்து வரலாம் கூட இதுவரையும் வீடியோ பார்த்து என்னோட இதை கேதர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை யாரும் பார்க்கலன்னா நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் இருக்கும். ஸோ எப்படி சேனல் டீம் மேக் பண்ணுறது, T20 கேம் எப்படி போகிறது அப்படிங்கிறத மெயினாக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த மேட்ச் வந்து நல்லபடியாக வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.